ஹலோ கைஸ், நான் எஸ்கே. டேட்டா அனலைஸ் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்டாக இஃப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரியை வச்சு தான் நமக்கு ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்கும். மல்டிபிள் ரிசல்ட்டை நமக்கு தேவைப்படும் போது அண்ட் ஆர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்மக்கிட்ட ஒரு எம்ப்ளாயி சேலரி இன்க்ரிமெண்ட் லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 லெவல் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் 90%, மந்த் வந்து 24 மந்த் வந்து ஒர்க்கிங் கம்பல்சரியாக இருக்கணும். இப்போ லெவல் 1க்கான ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அட்டனன்ஸ் வந்து 90%, ஒர்க்கிங் மந்த் வந்து 24 மந்த் வந்து கம்பல்சரியாக ஒர்க் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷனோட இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் வந்து இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல அட்டனன்ஸ் வந்து 90%, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90%. இதுக்கு மீனிங் 90% இருந்தாலும் ஓகே, 90%க்கு மேலே இருந்தாலும் எனக்கு ஓகே. காமா அட்டனன்ஸ் வந்து ஒர்க்கிங் மந்த் பார்த்தீங்கன்னா 24 மந்த் கம்பல்சரியாக இருக்கணும். அதுக்கு E5 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 24 மந்த். 24 மந்த்தாக இருந்தாலும் ஓகே, 24 மந்த்துக்கு மேலே இருந்தாலும் எனக்கு ஓகே. போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு காமா இந்த ரிசல்ட் எனக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா டபுள் கோட்டில் எலிஜிபிள்னு காமி, கம்மா மறுபடியும் டபுள் கோட் போட்டு, ஒருவேளை இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு நாட் எலிஜிபிள்னு காமி. நாட் எலிஜிபிள் போட்டு டபுள் கோட்டை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 90% எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் ஒர்க்கிங் மந்த்து வந்து 24 மந்த்தும் எனக்கு கம்ப்ளீட் ஆகிறதுனால இங்கே எலிஜிபிள்னு வந்துருச்சு. அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு. லெவல் 2வை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அட்டனன்ஸ் வந்து 60%லேருந்து 89%க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. மந்த் வந்து கம்பல்சரியாக 12 மந்த் இருக்கிறவங்க மட்டும் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு நம்ம வந்து இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இஃப் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டனன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு லெஸ் தேன் ஈக்குவல் டு 89% உள்ளேயும் காமா நெக்ஸ்ட் வந்து 60%க்கு மேலே இருக்கிறவனும் 89%க்குள்ளே இருக்கிறவங்க தான் நமக்கு தேவைப்படுது. அதனால் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் அட்டனன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 60%. ஓகே, இப்போ வந்து ஒர்க்கிங் மந்த்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன போட போகிறீங்க வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா லெவல் 3ல பார்த்தீங்கன்னா 6 மந்த்துன்னு வருது. அதனால 6 மந்த் வந்து ரீச்சே ஆக முடியாத ஒரு விஷயத்தை போட்டு நம்ம வந்து இதுக்கான ரிசல்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு சிம்பிள் ஒன்றும் இல்லை, 6 மந்த்துன்னு அது ரீச் ஆகாத மந்த் வந்து 7 மந்த்து. 7 மந்த்தை நம்ம போட போகிறோம். ஒர்க்கிங் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 7 மந்த் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு காமா மேபி இது எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா எனக்கு எலிஜிபிள்னு வரணும். எலிஜிபிள் இல்லாட்டி டபுள் கோட்டில் நாட் எலிஜிபிள் வரணும். டபுள் கோட்டை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எலிஜிபிள் இருக்கிறது எல்லாமே நம்மளோட கண்டிஷனுக்கு ட்ரூவான ரிசல்ட் மட்டும்தான் எலிஜிபிள்னு வந்திருக்கு. லெவல் 3ல பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் 59%க்கு மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, ஆனால் மந்த்து வந்து கம்பல்சரியாக 6 மந்த் இருக்கணும், இல்லைன்னா 6 மந்த்து கீழே இருந்தாலும் சரி. ஏன்னா இது கடைசி ஃபார்முலாவாக இருக்கிறதுனால நமக்கு எதுனாலும் எலிஜிபிள்னு வர மாதிரி தான் வச்சுருக்கோம். மேபி இந்த ரெண்டு லெவல் 1க்கு லெவல் 2க்கு இல்லாத விஷயம் எனக்கு எலிஜிபிளாக வரணும். அதனால் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு அட்டனன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நாட் ஈக்குவல் டு போடணும். நாட் ஈக்குவல் டுன்னா லெஸ் தென்னும் கிரேட்டர் தென்னும் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 59% காமா தென் ஒர்க்கிங் மந்த்தை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு 6 மந்த்து இருக்கணும், இல்லைன்னா 6 மந்த்துக்கு கீழே இருந்தாலும் எனக்கு சரி. போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். மேபி இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு எலிஜிபிள்னு வரணும். ட்ரூவாக இல்லாட்டி நாட் எலிஜிபிள்னு வரணும். போட்டு டபுள் கோட்டை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறோம். ஓகே, இப்போ அப்படியே ட்ராக் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எதுவுமே நமக்கு இங்கே ஷோ ஆகாது. இங்கே இந்த இடத்துல மட்டும் நமக்கு எலிஜிபிள்னு வந்துருச்சு. நம்மக்கிட்ட இருக்க டேட்டா வச்சு நம்ம எப்படி இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல லெவல் 1 வந்து இவங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அடுத்தது சேலரி பேசிக் வந்து 15,000க்கு மேலேயோ இருக்கணும். தென் மினிமம் 24 மந்த் வந்து ஒர்க்கிங் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு மட்டுமே 20% வந்து சேலரியில் இன்க்ரிமெண்ட்டாக நமக்கு ஆட் ஆகி வரணும். இதில் பார்த்தீங்கன்னா 6 அண்டு ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம்.
முதல்ல நம்ம இஃப் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷனை ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஆர் ஃபார்முலாவை போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சேலரியை கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 15,000 15,000 இருக்கலாம், அதுக்கு மேலே இருந்தாலும் எனக்கு ஓகே. தென் அடுத்தது லெவல் 1 வந்து எலிஜிபிளான்னு பார்க்கணும். லெவல் 1 செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்டில் எலிஜிபிள் டைப் பண்ணிட்டு மறுபடியும் டபுள் கோட்டை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் ஆர் ஃபார்முலா முன்னாடி ஒரு அண்டை போட்டு அண்ட் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிட்டு கடைசியில் ஒரு கமா போட்டு இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன்னா இங்கே வந்து 24 மந்த்து தான் டாமினேட் பண்ணுறதுனால அண்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 24 மந்த் 24 மந்த்தாக இருக்கலாம், 24 மந்த்துக்கு மேலே இருந்தாலும் எனக்கு ஓகே போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா இந்த ரிசல்ட் எனக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ராக்கெட்டை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதில் சேலரி அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு 20% வந்து எனக்கு கால்குலேட் ஆகி வரணும். ப்ளஸ் அந்த 20% அமௌண்ட் வந்து சேலரி அமௌண்ட்டோட இன்க்ளூட் ஆகிடணும். மறக்காமல் இது டபுள் கோட் போடக்கூடாது. டபுள் கோட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கமா போட்டு அப்படி இல்லாட்டி நாட் அப்படின்னு டைப் ஆகணும். அது டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால கம்பல்சரியாக இது டபுள் கோட்குள்ளே தான் இருக்கணும். ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லெவல் 1 எலிஜிபிளாக இருக்குது. தென் இது 15,000க்கு மேலேயும் நமக்கு பேசிக் சேலரி இருக்குது. தென் 24 மந்த்தும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் நமக்கான அமௌண்ட் வந்து இங்கே கால்குலேட் ஆகி வந்துருச்சு. 20% வந்து கால்குலேட் ஆகி வந்துருச்சு. இப்போ லெவல் 2க்கு நம்ம இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா லெவல் 2 வந்து எலிஜிபிள் ஆகியிருக்கணும். தென் சேலரி பேசிக் வந்து கம்பல்சரியாக 10,000க்கு மேலேயோ இருக்கலாம், கீழேயோ கூட இருக்கலாம். மினிமம் 18 மந்த்து ஒர்க்கிங் மந்த்தாக இருக்கணும். அவங்களுக்கு 10% வந்து சேலரி அமௌண்ட்டோட இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டாக சேர்ந்து வரணும். எப்பவுமே ரெண்டாவது காலத்தில் சேம் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஈக்குவல் டு இஃப் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர் ஃபார்முலாவை ஓப்பன் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் சேலரி வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10,000 கமா லெவல் 2 வந்து எலிஜிபிளான்னு செக் பண்ணணும். ஈக்குவல் டு டபுள் கோட்டில் எலிஜிபிளா டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா இதுக்கு என்ன மீனிங்னா, இதில் எது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் இது ட்ரூவாக சேஞ்ச் ஆயிரும். தென் இந்த ஆர்க்கு முன்னாடி ஒரு அண்டை ஒன்று போட்டுக்கலாம். அண்டு போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கடைசியில் ஒரு கமா போட்டு இப்போ நான் 18 மந்த்துன்னு இருக்குது. நம்ம 24 மந்த்துக்கும் 18 மந்த்துக்கும் உள்ளதாக இருக்கிறோம். அதனால் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு லெஸ் தென் ஈக்குவல் டு 18 மந்த் கமா எந்த மந்த்துக்குள்ளே, அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா போட போகிறீங்கன்னு இதில் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான உங்களுக்கு ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வந்து 12 மந்த்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் 12 மந்த் வந்து ரீச் ஆகாத மந்த்துன்னா 13 மந்த்து. அதனால் மறுபடியும் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 13 போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா இப்போ மறுபடியும் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு 10% ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் மறுபடியும் சேலரியை செலக்ட் பண்ணிக்கிறோம். சேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு கமா அப்படி அது ட்ரூவாக இல்லாட்டி எனக்கு நாட்டுன்னு பிரிண்ட் ஆகணும். டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ரகுமானுக்கு மட்டும் இங்கே சேலரியான இன்க்ரிமெண்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற கண்டிஷன் ஃபுல்லாமே இவருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகிருக்கு. அதனால இங்கே அமௌண்ட் வந்திருக்கு. லெவல் 3யும் அதே மாதிரி தான். இதுக்கு நம்ம ஃபார்முலா ஃபில் பண்ணிக்கலாம். இஃப் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சேலரி வந்து 10,000க்கு கீழே இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் சேலரியை கிளிக் பண்ணி லெஸ் தேன் ஈக்குவல் டு 10,000 கமா லெவல் 3 வந்து எலிஜிபிளாக இருக்கணும். லெவல் 3 கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்டில் எலிஜிபிள் போட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆருக்கு முன்னாடி அண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று போட்டுக்கலாம். கடைசியில் கமா கம்பல்சரியாக மினிமம் 12 மந்த்துன்னு இருக்குது. எனக்கு 12 மந்த்து கீழே இருந்தாலும் ஓகே, 12 மந்த்தாக இருந்தாலும் ஓகே. அதனால் லெஸ் தென்
ஈக்குவல் டு 12 மந்த்னு போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா மறுபடியும் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சேலரிக்கான இன்க்ரிமெண்ட்டை போட்டுக்கலாம் இன்ட்டு 8.33% போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சேலரி கிளிக் பண்ணினோம்னா அதுக்கான இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் சேர்ந்து வந்துடும், சேலரியோடு சேர்ந்து வந்துடும். கம்மா அப்படி எலிஜிபிளாக இல்லாட்டி டபுள் கோட் போட்டு நாட்டுன்னு போட்டு டபுள் கோட் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுப்போம். இப்படியே அதை கீழே இழுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிவபாலனுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் கண்டிஷனல் ஃபுல்லாமே அப்ளிகபிளாக இருக்கிறதுனால அவங்களுக்கான இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் வந்துடுச்சு. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், பூஜாவுக்கு மட்டும் எந்த இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டும் அப்ளிகபிளாக இருக்காது. ஏன்னா இங்கே ஒரு வருஷத்தில் 40%ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான லீவ்னாலே இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ஒரு 1 இயருக்கு 365 days. அதில் நம்ம வீக்கெண்டு வந்து ஒரு 52 வைங்க, கேஷுவல் லீவும் சிக் லீவும் 24 days அதுக்கு வைங்க, அண்டு நேஷ்னல் ஹாலிடே வந்து ஒரு 9 daysன்னு வைங்க, -9. இப்போ 280 days வந்து நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற டே. அதில் நீங்கள் 40% எடுங்க. 40%ன்னா 112 வருது. மைனஸ் போட்டோம்னா 168 டேட்டு தான் அவன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவன் எம்ப்ளாயி வந்து கம்பெனிக்கு தேவையே இல்லை. மேபி அது வந்து எமர்ஜென்சி லீவாக இருக்கிற பட்சத்தில் அது ஓகே, அவங்களுக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் போடலாம். நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மூலமாக இந்த ஃபார்முலாவை இன்க்ளூட் பண்ணி சொன்னனால சில பேருக்கு கூட புரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு மட்டும் சிம்பிளான அண்ட் ஆர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அண்டுனா 2 சப்ஜெக்ட் இருக்குது, 2 சப்ஜெக்டும் நீங்கள் கம்பல்சரியாக பாஸ் ஆனால் மட்டுமே நீங்கள் பாஸ். ஆர் ஃபங்க்ஷன்னா 2 சப்ஜெக்ட் இருக்குது, இந்த 2 சப்ஜெக்டில் ஏதோ ஒன்று நீங்கள் பாஸ் ஆனாலே நீங்கள் பாஸ். அதுக்கான எக்ஸாம்பிளை நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல இப்போ வந்து லெவல் 1 நம்ம பார்க்குறோம். லெவல் 1ல் அட்டனன்ஸ் வந்து 90% இருக்கணும், ஒர்க்கிங் மந்த் வந்து 24 மந்த் இருக்கணும். அதுக்கு அண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டனன்ஸ் வந்து greater than equal to 90%. 90% இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். காமா ஒர்க்கிங் மந்த் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு greater than equal to ஒர்க்கிங் மந்த் 24 மந்த். 24 மந்த் இருக்கலாம், 24 மந்த்துக்கு மேலே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 90% அட்டனன்ஸ் வந்து இங்கே 94% அட்டனன்ஸாக இருக்கிறதுனால நமக்கு ட்ரூவாக இருக்குது, பாஸ் ஆயிடுச்சு. அண்டு மந்த் 24 மந்த் வந்து எனக்கு வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா 36 மந்த் இருக்குது, அதனால் அதுவும் பாஸ் ஆயிடுச்சு. அதனால் நமக்கு ரிசல்ட் என்ன வரும்னா ட்ரூன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த பாலாவோட எக்ஸாம்பிளை நம்ம எடுத்து பார்ப்போம். மறுபடியும் ஈக்குவல் டு அண்டு ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டனன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு greater than equal to 90%, காமா ஒர்க்கிங் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு greater than equal to 24 மந்த் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 84% வந்து 90% விட கம்மியாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. தென் 24 மந்த் வேணும், எனக்கு 24 மந்த் இருக்குது, ஆனால் இந்த 2ல் 1 தான் பாஸ் ஆகியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபால்ஸு தான் வரும். தென் ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு ஆர் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் சிவபாலன் இது செலக்ட் பண்ணலாம். சிவபாலனோட அட்டனன்ஸ் பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு greater than equal to 90%, காமா ஒர்க்கிங் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு greater than equal to 24 மந்த் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 90%க்கு 99% இருக்குது, அதனால் அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்போ 24 மந்த் இருக்கணும், ஆனால் எனக்கு 6 மந்த் தான் இவன் ஒர்க் பண்ணியிருக்கா, அதனால் இது ஃபெயில் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் இருக்குது, அதில் ஏதோ ஒன்று அவன் பாஸ் ஆனாலே எனக்கு போதும், அதனால் அவன் பாஸ் ஆயிடுவா, அதனால் ட்ரூ வரும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ஆர். இப்போ பூஜாவோட டேட்டாவை எடுத்துக்கலாம். அட்டனன்ஸ் பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு greater than equal to 90%, காமா ஒர்க்கிங் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு greater than equal to 24 மந்த். இப்போ பார்த்தீங்கன்னா 90% எனக்கு அட்டனன்ஸில் வேணும், ஆனால் பூஜா வந்து 40% தான் எடுத்திருக்காங்க. தென் 24 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கணும், 12 மந்த் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்டிலும் இவங்க வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க, அதனால் கம்பல்சரியாக ஃபெயில்டாக வரும், அதனால் அவங்களுக்கு ஃபால்ஸ்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வருது.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வர வரைக்கும்